ஆப்கி அதாலத்தில் கபில் தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பணம் சம்பாதிப்பதிலேயே மூழ்கி இருக்கிறார். கபில் இப்போ கிரிக்கெட்டர்ஸ் மேல குற்றச்சாட்டு வரும்போது, அது ஷேவாகா இருந்தாலும் தோனியா இருந்தாலும், அவங்க அட்வர்டைசிங்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க, கிரிக்கெட்ல குறைவா கவனம் செலுத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கபில் தேவ் தான் மக்கள் சொல்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். குறைஞ்சபட்சம் அவங்க வாழ்க்கை மேம்படும். ரிட்டையர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய கிரிக்கெட்டர்ஸை பார்த்துருக்கேன். அதாவது முன்னாடி ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி, 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அவங்க கிட்ட டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. ஒருவேளை நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னா, ஒருவேளை அவங்க என்னை விட 100% இன்டெலிஜென்ட் ஆனவங்க. ஆனா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது நான் தான் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் பட்டு சரிதானே நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா? ஒரு பிளேயர் என்கிட்ட சொன்னாரு, கபில் தேவ் காலையில வீட்டை விட்டு கிளம்புறாருன்னா வீட்டுக்கு திரும்பி வரும்போது குறைஞ்சது பாக்கெட்ல ஒரு 5 லட்சத்தோட தான் வருவாருன்னு என்கிட்ட சொன்னாரு. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற யாராவது, நீங்களா இருக்கட்டும், ஜட்ஜஸா இருக்கட்டும், நீங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது இன்னைக்கு 5 லட்சத்தை இழந்துட்டு போகணும், தோத்துட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பும்போது இன்னைக்கு நான் வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. அது அப்படி இல்லைன்னா எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? எப்ப வருத்தமா இருக்குன்னா, ஷேவாக் மாதிரி தோனி மாதிரி பிளேயர்ஸ பத்தி சொல்லும்போது அவங்களோட அதிக கவனம் பணம் சம்பாதிக்கிறதுல தான் இருக்கு. அதனாலதான் கிரிக்கெட்ல பெர்ஃபார்மன்ஸ் மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இல்ல. என்னுடைய ஆசை என்னன்னா, அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும். ஏன்னா இன்னைக்கு முதல் முறை எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம கிரிக்கெட்டர்ஸ் சம்பாதிக்கிறாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. யாராவது அவங்கள கை காட்டி பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஒருவேளை அவங்க தம்பியோ யாரோ விளையாடிக்கிட்டு இருந்தா அவங்க இதே வார்த்தையை பேசுவாங்களா? சேவாக்கோ சச்சினை பத்தி இப்படி பேசுவாங்களா? அவங்க பிள்ளை ஒருவேளை கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்படி யோசிப்பாங்களா? இல்ல பணம் வாங்காம ஃப்ரீயா விளையாட்டுன்னு சொல்லுவாங்களா? அவங்க இன்னும் அதிகமா கேட்பாங்க. அவங்களுக்கு வந்தா அது பெரிய விஷயம். அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கை நீட்டி பேசுறது ரொம்ப சுலபம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை 10 வருஷமா இருக்கும், 12 வருஷமா இருக்கும், 15 வருஷமா இருக்கும். அவங்க எந்த வேலைக்கும் போகிறதில்ல. அவங்க கிட்ட அதை தவிர வேற ஜாபும் இல்ல. எப்பவும் கிரிக்கெட் விளையாடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிப்பாங்க. இன்னிலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்ட கிரிக்கெட் வீரர்களை பாத்தீங்கன்னா ஒன்னு ரயில்வேல வேலை பார்ப்பாங்க, இல்ல பேங்க்ல வேலை பார்ப்பாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்ப்பாங்க. அதாவது அவங்களும் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க கிட்ட ஜாப் இல்ல. 15 வருஷம் கரியரை வச்சு 75 வருஷம் வாழ்க்கைய வாழணும். அதனால அவங்க சம்பாதிச்சா நமக்கு என்ன கஷ்டம்? ஒருவேளை நம்ம ஹீரோ கிட்ட பணம் இல்லைன்னா நமக்கு வருத்தம் தானே. அவங்க இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவங்க பர்ஃபார்மன்ஸையும் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஒரே நேரத்துல அவங்க மேல குற்றம் சொல்லக்கூடாது. அவங்க அதிர்ஷ்டத்தோட வந்திருக்காங்க. அதிகமா கிடைச்சா அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். யாருக்காவது அது பொறாமையா இருந்தா போய் அட்வர்டைஸ் பண்ற கம்பெனில போய் சொல்லுங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு. இதுல நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஹீரோங்க கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்க நமக்கு டீயாவது எப்பயாவது வாங்கி கொடுப்பாங்கல்ல. மக்கள் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்கறாங்களான்னு பார்க்கலாம். நீங்க நம்ம டீம் பார்க்கும்போது எப்பெல்லாம் போராடக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் நம்ம டீம் தோத்துடுது. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. நாம இன்னும் முழுசா ஸ்போர்ட்ஸ் மைண்டடாவே ஆகல. நம்ம ஸ்போர்ட்ஸ் கல்ச்சருக்குள்ள முழுமையா நுழையவே இல்ல. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ நம்ம ஒரு மெயின் ஆக்டிவிட்டி மாதிரியே விளையாடல. அதே நேரத்தில் அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட இருந்து மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணும்னு நாம நிறைய எதிர்பார்க்கிறோம். நம்ம தலைமுறையில யாருமே ஸ்போர்ட்ஸ் விளையாடுனதே இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர்ஸ் சும்மா வந்துட்டு போனா அவங்க மேல நம்ம அதிகமான எதிர்பார்ப்பு வச்சுக்கிறோம். இது ரொம்பவே கஷ்டம். அவங்க தோத்து போனாலோ இல்ல சரிஞ்சு போனாலோ. இது கபில் இதை எதுக்கு கேக்குறாங்கன்னா, நீங்க விளையாடுற காலத்துல ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருந்தது, எதிரில இருக்கிறவங்களை எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்னு. இப்போ அந்த ஒரு ஸ்பிரிட் காணாம போயிடுச்சு. இப்ப நாம உங்களையே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் சொல்லலாம், ரஜித் சர்மா மாதிரி எல்லாராலையும் இன்டர்வியூ எடுக்க முடியுமான்னு. அதுல அந்த ஜோஷி இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையோட தான் இங்க வருவாங்க. கடந்த 5 வருஷத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அப்பா அம்மா கூட்டிட்டு வராங்க எங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்கன்னு. எங்க டைம்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, வாய மூடிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு. விளையாட போனா அடி விழுன்னு சொல்லுவாங்க. நாங்க திருட்டுத்தனமா போய் விளையாடுவோம். ஆனா மத்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்களோட விளையாட போவாங்க சாட்டர்டே சண்டே. நாம எங்க அதெல்லாம் செய்ய போறோம்? கபில் இந்த காலத்துல அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்லயும் ஒரு கபில் பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க.
நான் எந்த லெக்சரும் கொடுக்க விரும்பல, எதை பத்தியும் பேச விரும்பவே இல்ல. நான் சொல்றது ஒண்ணுதான். என்னைக்கு நீங்க எல்லாருமே சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது நீங்க எல்லாரும் விளையாடலன்னா ரொம்ப குறைவான சச்சின் மாதிரியான பிளேயர் தான் வருவாங்க, ரொம்ப குறைவான ராகுல் டிராவிட் வருவாங்க. ஆனா என்னைக்கு நீங்க நாங்களும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா ஒவ்வொரு நாளும் ஒரு சச்சின் உருவாகுவாங்க. நிச்சயமா ஒவ்வொரு கபில் தேவும் பிறப்பாங்க. இல்லனா பைதவே யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஆனா டாக்டர், இன்ஜினியர் தான் அதிக அளவுல உருவாகுறாங்க. ஏன்னா அதுதான் ஒவ்வொரு அம்மா அப்பாவோட ஆசையா இருக்கு. இதுதான் உண்மை. இதை நீங்க மறுக்கவே முடியாது. ஆனா பெத்தவங்க நேரடியா நம்ம பையன் சச்சின் டெண்டுல்கரா ஆயிடணும், ராகுல் டிராவிட் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆகணும்னா நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியது இருக்கும். கபில், இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து மக்கள் நிறைய கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நாட்டுல அதிக சச்சின் டெண்டுல்கரும் கபில் தேவும் உருவாகணும்னு நினைக்கிறோம்.